என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி கேட்குற ஒரே கேள்வி, எப்படிப்பா உன்னாலும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியுது, எங்கேருந்துப்பா உனக்கு இவ்வளோ டைம் கிடைக்கிது அப்படிங்கிறது தான். கிச்சனில் தான் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒரு 3 மணி நேரம் செய்ய வேண்டிய விஷயத்த 1 மணி நேரத்தில் செஞ்சுட்டு சட்டுன்னு வெளியில் வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, 2 மணி நேரம் நம்ம சேவ் பண்ணலாம். 2 மணி நேரத்தில் என்னென்ன மேஜிக்லாம் பண்ணலாம் தெரியுங்களா? புக்கு படிக்கலாம், கதை எழுதலாம், கவிதை எழுதலாம், வீடியோ எடிட் பண்ணலாம். அது ஒன்றுமே இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். ஒன்றுமே பண்ண பிடிக்கலாம், பேசாத படுத்து தூங்கலாம். ஸோ 2 மணி நேரம் நமக்கான டைம் கிடைக்கும் அப்படின்னா ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி சமையல் முடிக்கிறதுங்கிறது தாங்க இருக்கிறதுலே சூப்பரான டெக்னிக். இதுக்கு எனக்கு ஒரு 4 பேர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஒன்று 4 அடுப்பு, இன்னொன்று 4 குக்கர். குக்கரில் இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புலேருந்து, முட்டை வேக வைக்கிறதுலேருந்து, சாதம் வைக்கிறதுலேருந்து என்னோடய மைக்ரோவேவ் சொதப்பிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு டெசர்ட் வரைக்குமே நான் அந்த குக்கரில் தான் பண்ணேன். குக்கரில் பண்ணால் ஹெல்தி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. பட் அதை விட மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபேவரட்டான ரெசிபீஸ் எல்லாத்தையுமே குக்கரில் ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு வெளியில் வந்துடலாம். நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே ஹோல் ஃபேமிலிலையும் ரேடியேட் ஆகும். அதனால் நம்மளோட மீ டைம் ரொம்ப முக்கியம். கப்பு முக்கியம் பிகிலு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மீ டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகிலு. நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் நிச்சயமாக எனக்கு தேங்க் பண்ணுவீங்க.